ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் 11 டூ 2 வரைக்கும் என்னோட ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஃப்ரைடே மட்டும் இப்படி தான் இருக்கும் என்னோட ரொட்டீனு. அத தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க இந்த விளாக்ல. நான் வந்து காலையிலேயே குளிச்சுட்டு, அபி வந்துட்டு அ ஒர்க்குக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க. அபி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தோசை தான் செஞ்சு குடுத்துருந்தேன். நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. இதுக்கு மேல தான் சாப்பிடணும். தோசை வேணாம், ஓட்ஸு செஞ்சு சாப்பிட்லான்னு நெனச்சிட்ருக்கேன். நான் வந்து தேர்ஸ்டேவே வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டேன். டீப் கிளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு மாப்பெல்லாம் போட்டு விட்டுட்டேன். இப்போ கூட்டி விட்டா மட்டும் போதும். சரி அதுக்கு முன்னாடி இந்த சோஃபால இருக்க டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு கூட்டிடலான்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு. எப்போவுமே நான் வீடு கூட்டும்போது சோஃபாவில் இருக்க டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு தான் கூட்டுவேன். இந்த சோஃபா கவரை சரி பண்ணுறதே ஒரு நாளைக்கு எனக்கு அத்தனை தடவை செஞ்சிட்ருப்பேங்க. பிள்ளைங்க கச்ச முச்சன்னு பண்ணிடுவாங்க. சரி பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி நடக்குதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பில்லோக்கெல்லாமே நான் கவர் போட்டு தான் வச்சுருந்தேன். ஆனால் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. சோஃபா கவர்லாம் நீட்டாக போட்டாச்சு, டஸ்ட்டு தட்டி விட்டு. கிச்சன்லாம் வந்து இப்படி தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு லஞ்செல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புனனால கச்சமுச்சன்னு கிடக்கு. சரி ஃபஸ்ட்டு ரூமு, கிச்சன்லாம் கூட்டி விட்டுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு அப்படியே ஹால் வரைக்கும் வந்துட்டேன். ஹாலையும் ஒட்டுக்கா கூட்டிடலான்னு சொல்லிட்டு. எப்போவுமே ரூமு, கிச்சன்லாம் அங்கேயே கூட்டி அங்கேயே அள்ளிடுவேன். இன்றைக்கி ஹாலு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த விளாக் எடுக்கிற இதுலேயே அப்படியே ஒன்றும் புரியல. ஹால் கூட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ வாசலையும் கூட்டி விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இப்போ நான் அரிசி தான் ஊற வைக்க போகிறேன் லஞ்சு ப்ரிப்ரேஷனுக்காக. மோஸ்ட் ஆஃப் த விமென்ஸு ஃபஸ்ட்டு அரிசி தான் ஊற போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசி ஊற போட்டுருவேன், புளியும் ஊற போட்டுருவேன். நீங்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அப்படி தான் எல்லா பெண்களும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு எனக்கு தெரியல. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாராவது. சரி ஃபஸ்ட்டு எனக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்றேன். பசி வேறு எடுத்துருச்சு. சரி ஓட்ஸு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதான் இப்போ செய்ய போகிறேன். அப்பிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி ஓட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தா தொடவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணும். அப்படி பால் தேவையில்லைன்னா சும்மா வெறும் தண்ணியில் கூட செஞ்சு சாப்பிடலாம். நான் ஆனால் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், நிறையாலாம் சேர்க்கல. இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், சப்புன்னு இல்லாமல் இருக்கும். அப்படி உப்பு சேர்க்கலன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்.
இந்த ஓட்ஸ் வந்து நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். ப்ளைனாக சாப்பிட்டா லைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுவே நீங்கள் இதில் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு சூடாகவே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு டக்குன்னு ஆறிடுது சூடு. அது என்னமோ எனக்கு இந்த ஓட்ஸோட சுவை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது ஓட்ஸ் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. இப்போ போய் கிச்சனில் வேலையை பார்க்க வேண்டியது தான் கடகடன்னு. சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. இப்போ அதை கழுவிடணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்ரான் போட்டுக்கிட்டா தண்ணி மேலே தெறிக்காமல் இருக்கும். அந்த சோப்பு தண்ணியும் மேலே படாது, தண்ணியும் நம்ம மேலே படாமல் இருக்கும். இது ஒரு டிப்ஸு. யாருக்காவது இது யூஸ் ஆகும். எங்கள் அக்காவும் இந்த மாதிரி தான் செய்வாள். ஆப்ரான் போட்டுட்டு தான் பாத்திரம் கழுவுவா. மேலெல்லாம் ஈரமே ஆகாது, சோப்பு தண்ணியும் படாது. கடகடகடன்னு பாத்திரத்தை கழுவிட்டா வேலை முடிஞ்சிரும். வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் செய்கிறது. அதுவே மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கிற டைமு அப்போ தான் முடிவெடுத்து அப்போவே செய்வேன். வெள்ளிக்கிழமை மட்டும் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது போல் செஞ்சுக்குவேன் நான். பாத்திரம் அடுக்கி வைக்கிற கூடை வந்து பிளாஸ்டிக் தான். நான் வந்து இது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி கூட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எண்ணெய் அடுப்புக்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஹீட்டில் கொஞ்சம் சைடில் உருகி இருக்குது. இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்கலான்ட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் வேஸ் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. மணி பிளான்ட்டு அழகாக இருக்குது. மணி பிளான்ட் அதில் வச்சு பார்க்கும்போது காம்போவாக வந்துச்சு. 163 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு சில்லி சிக்கன் செய்யலான்ட்டு இருக்கேன். சாப்பாடுக்கு அடுப்பில் ஒலை வச்சாச்சு. இப்போ சாம்பாரும் இந்த பக்கம் வச்சு விட்டால் போதும். பாசிப்பருப்புலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா வெறுமனே சட்டிலேயே வேக வச்சாலே நல்லா வெந்துடும், சட்டுன்னு வெந்து வந்துடும். ஆனால் இப்போலாம் வேகவே மாட்டுது, என்னன்னே தெரியல. குக்கரில் தான் அதையும் போட வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். பூண்டு சேர்த்துட்டேன். தக்காளி வந்து நான் நிறையா சேர்ப்பேன். பாசிப்பருப்பு சாம்பார்லாம் நிறையா தக்காளி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு சாம்பார் மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
கொஞ்சமாக ஜீரகம் இப்போ சேர்த்துக்குவேன். தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இந்த சாம்பாருக்கு நான் சாம்பார் பொடியெலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இதில் நான் சின்னதாக ஒரு புளியும் சேர்த்தேன். அது வீடியோவில் உங்களுக்கு கவர் ஆகலை. 3 பச்சை மிளகாய், குட்டியாக 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்ட்டு அதை தான் இப்போ செய்கிறேன். சாம்பாருக்கு மல்லித்தலை எடுத்து வச்சிட்ருக்கேன். சில்லி சிக்கனுக்கும் நான் கொஞ்சம் சேர்ப்பேன். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் சில்லி சிக்கனுக்காக. கருவேப்பிலை சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம், சில்லி சிக்கனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பொங்கல் வேற வந்துருச்சு. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒலை கொதிச்சிருச்சு, அரிசியை போட்டுடலாம். இந்த சாம்பார் தாளிக்கும் போது நான் 2 பூண்டு தட்டி போட்டுக்குவேன் தாளிக்கும் போது. அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ இதை கடைஞ்சிட்டு பருப்பு கடைஞ்சிட்டு தாளித்து விட்டுற வேண்டியதுதான். 2-3 கொதிக்க வச்சுட்டு தாளித்து விட்டுற வேண்டியது தான். சாம்பார் பொடிலாம் எதுவுமே தேவையில்லை. இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடி தேவையில்லை. கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஒரு 3 வரமிளகாவும் எடுத்திருக்கேன். இந்த மணி பிளான்ட் கிளாஸ் வேஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். சோறு வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிடுறேன். ஊற வச்சுட்டா அது ஊறிட்டுருக்கும் ஒரு 10 நிமிஷம். நான் அந்த தோலெல்லாம் எடுத்துருவேன். நிறையா தோலெல்லாம் இருக்கிற மாதிரி செய்ய மாட்டேன், எடுத்துருவேன் நான். சில்லி சிக்கன்னா கூட பரவாயில்ல, தோல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. மற்றபடி நம்ம இந்த கிரேவி மற்ற எது செய்கிறதா இருந்தாலும் தோலெல்லாம் சுத்தமாக இருக்கவே கூடாது சிக்கனில். சில்லி சிக்கன்லலாம் தெரிஞ்சுக்காது. நல்லா 7 டைம் நான் வாஷ் பண்ணிடுவேன். பளிச்சுன்னு கொஞ்சம் கூட அந்த பிளட்டே இருக்காத அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துருவேன் நான். சோறு வெந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ வடிச்சிட வேண்டியதான். நாங்கள் எப்போவும் வடிக்கிறது தான் சோறு. குக்கர் சாதம் எங்களுக்கு அறவே பிடிக்காது.
அது நல்லதில்லன்னு சொல்கிறாங்க. எக்ஸஸாக இருக்கிற கஞ்சி இந்த மாதிரி நம்ம சோறை வடிச்சிட்டு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ வச்சா போதும். எக்ஸஸாக கஞ்சி இருந்தால் கூட இழுத்துரும். தண்ணி கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்களாம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற அன்றைக்கி என்ன லஞ்சு செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் கடைஞ்சிட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3-4 கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் தாளிப்பேன். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிச்சிட வேண்டியது தான். இந்த ஆயில் பாட்டில் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரீசனபிளாக தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. அந்த ஆயிலெலாம் லீக்கே ஆகிறதில்ல. சூப்பராக இருக்குது. கடுகு, லைட்டாக ஜீரகம், வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க, நறுக்கின வெங்காயம். இது இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ சாம்பார் இது கூட சேர்த்துட வேண்டியது தான். ஒரு 2 கொதிச்சதுமே கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த சாம்பார். சிக்கனுக்கு மசாலா போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு சில்லி சிக்கன் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுலேயே உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பு எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு, ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1 கிலோ சிக்கனில் செய்கிறேன், அதனால். இதில் நான் இப்போ வந்து இதில் நறுக்கின மல்லித்தலை சேர்க்கணும். நான் ஆனால் மறந்துட்டேன். வறுக்க போகும்போது தான் ஞாபகம் வந்ததுனால அப்போ தான் ஆட் பண்ணேன். கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த டைம்லேயே. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். கையோடு நான் அப்படியே அதை கழுவி வச்சிடறேன். அந்த சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து நான் ரெசிபி ஷூட் பண்ணும்போது தான் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், இந்த குட்டி பாத்திரம்லாம். கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன்.
சில்லி சிக்கன் வறுத்தரலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் அடுப்பில். எனக்கு லேட்டாக ஞாபகம் வந்ததுனால நறுக்குன மல்லித்தழை கருவேப்பிலலாம் ஞாபகம் வந்ததுன்னு தான் சேர்த்தேன். இந்த சில்லி சிக்கன் வறுக்கிறதுக்குள்ளே அபியும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு வறுக்க போட்டுட்டேன் அடுப்பில். சில்லி சிக்கன் வறுக்கவே அபியும் வந்துட்டாங்க. எனக்கும் அபிக்கும் சாப்பிட எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக வறுத்துக்கிட்டேன். மிச்சத்தை வந்து பிள்ளைங்க வந்தால் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சில்லி சிக்கனும் சூப்பராக இருந்தது. நீங்கள் சில்லி சிக்கனே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கழுவி வச்சிட வேண்டியது தான். இந்த எண்ணெய் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த பிள்ளைங்க வரும்போது வறுப்பேன், அதுக்கு தான் அப்படியே வச்சுருக்கேன். சூடு ஆறின வாட்டி தான் எண்ணெயை மூடி வைக்கணும். ரொம்ப சூடாக இருக்குது. கையோட நான் சாப்பிட்ட தட்டு செம்பு எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.